கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34 மற்றும் 42, 43. சிலுவையில் இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அப்போது கல்வர்களில் ஒருவன், இயேசுவே, நீர் அரசுரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவு கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் பல இடங்களிலே பலருக்கும் நற்செய்திகளை அறிவித்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் நற்செய்தியை கேட்டிருக்கிறார்கள். அவருடைய கடைசி நற்செய்தி எது என்றால், சிலுவையில் அவர் சொன்ன இந்த செய்திதான். தந்தையே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் சொல்லி அவருடைய கடைசி வார்த்தைகளில் ஒன்றாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னிக்க சொல்லி வேண்டுகிறார். இந்த வார்த்தை பலர் அங்கு கேட்டிருந்தார்கள், பலர் நின்று கொண்டிருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரே ஒருவனுடைய உள்ளத்திலே அது பெரிய மனமாற்றத்தை கொண்டு வந்தது. அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வர்களில் ஒருவன். அவன் தன் குற்றத்தை உணர்ந்தவனாக, தன்னுடைய தவறுகளெல்லாம் புரிந்து கொண்டவனாக, மனமாற்றம் பெற்று இயேசுவிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றான். நீர் அரசுரிமையோடு வரும்பொழுது ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க என்று கேட்கின்றான். ஆண்டவராய் இயேசுவும் அவனுடைய மனமாற்றத்தை கண்டபடியினாலே, உள்ளத்தை அறிந்து கொண்டபடியினாலே, இன்றே என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று அவனுக்கு மீட்பு கொடுக்கின்றார். இந்த காரியம் ஒரு ஆச்சரியமான காரியம்தான். இந்த கல்வன் அவன் வாழ்ந்த நாட்களிலே இயேசுடைய வார்த்தைகளை எங்காவது கேட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு எல்லா இடங்களிலும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அநேகர் கேட்டிருக்கிறார்கள், அல்லது அநேகர் அவனுக்கு சொல்லியிருக்க வேண்டும் என்று அதிசய அற்புதம் செய்ததெல்லாம் பலரும் அறிந்தார்கள். ஆனால் அவன் இங்கே அவரை நேரடியாக பார்த்த பொழுது அவர் குற்றமற்றவர் என்பதை உணர்ந்தவனாக, அவனுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றத்தை பெற்றவனாக இங்கு தன்னை குறித்து சொல்லுகிறான். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லிட்டு. இந்த செய்கை இயேசுவின் மீது அவன் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தான் என்பதை வெளிப்படுத்துகிறது. வெறும் நம்பிக்கை இல்லை, இவர்தான் மீட்பர், இவர்தான் இரட்சகர், நம் பாவங்களை போக்க வந்தவர் இவர்தான் என்று இயேசுவை உறுதியாக மீட்பர் என்பதை நம்பினான். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் அவன் சொன்ன வார்த்தைகள். அது நம்பினது மட்டுமல்ல, அவர் மீண்டும் வருவார் என்பதையும் நம்புகிறான். என்னோட இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இல்லையா, நான் திரும்பி வருவேன், அப்போது எங்கள் ஊழலை என்னோட கூட்டிக் கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. இப்போ அதையும் நம்புகிறான். நீங்கள் அதுவும் அரசுரிமையோடு வருவதை ஏற்றுக்கொள்கிறான். இப்போ எந்த அளவுக்கு இயேசுவின் அறிந்திருக்கிறான்னு பாருங்கள். அப்படிப்பட்ட இயேசு தன்னை நிச்சயம் மன்னிப்பார் என்பதை அவன் நம்பினான். அதுதான் அவனுக்கு பெரிய மனமாற்றத்தை கொடுத்து இயேசுவிடம் விண்ணப்பிக்க வைத்தது. இயேசுனை மன்னிப்பார் என்பதை நம்பினான். அந்த நம்பிக்கை அடிப்படையில் விண்ணப்பத்தை வச்சான். விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் அவனுக்கு மீட்பளித்து அவனுக்கு புது வாழ்வு கொடுக்கின்றார். உலகத்துக்கு வாழ்வுதான் வாழ்வு இல்லை, நித்திய வாழ்வை நோக்கி அவனை பயணிக்க அழைத்து செல்கின்றார். இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்பதை குறித்து அவனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியின் செய்தியை கொடுக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, நாம் இயேசுவை எந்த அளவுக்கு நம்புகிறோம், இயேசுவை எந்த அளவுக்கு திரும்ப வருவார்னு எதிர்பார்க்கிறோம், அதற்கேற்ப நாம் எந்த அளவுக்கு மனம் மாற்றமுடையவர்களாக அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வது ஏற்ற வகையில் நம்ம மாற்றிக்கொள்கிறோம்.
சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தை, இந்த காலை வேளையிலே இந்த கல்வனின் இந்த கடைசி வார்த்தைகளிலிருந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொள்கின்றோம், நீர் எங்களை மன்னிக்கிறீர் என்று நம்புகிறோம். நீ மறுபடியும் வருவதை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக வந்து உம்மோடு பயணப்படுவதை எங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்காக கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி. எங்கள் வாழ்வை மாற்றும், உம்மோடு பயணிக்க உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.